ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, அம்மா பாருங்க, முழுமையாக அம்மாவை சரணடைந்த பக்தர்களை எப்படியெல்லாம் முன்கூட்டியே வர்ற கஷ்டத்தை எடுத்து சொல்லி அவங்கள காப்பாற்றுறாங்கன்னு பாருங்க. ஆனால் விதியாகப்பட்டது வழியுது இல்லைங்களா? நம்ம மாயையில் சிக்கிங்க அம்மா சொன்னபடி கேட்காம எப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம மருதுபாண்டி தான். மருதுபாண்டிங்க இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாருங்க, அண்ணா அது உடனே பேசுனா எல்லாத்துக்கும் பாடமாக அமையட்டும்னு சொல்லி. மருதுபாண்டியனுடைய கனவுல போன வாரம் அம்மா போய், மகனே நீ குடும்பத்தோடு வந்து எனக்கு பாதபூஜை பண்ணுறான்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்ட்டு இருக்காரு. அப்படியே அம்மா இன்னொன்னையும் காமிச்சுக்கிறாங்க. இந்த மிதியடி காப்பகம் இருக்குது இல்லைங்களா, அந்த மிதியடி காப்பகத்தில் தொண்டு செய்கிற மாதிரி ஒரு காட்சி காமிச்சிருக்கிறாங்க. செருப்பு வாங்கி வைக்கிறத எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் சரி காமிக்கிறாங்க, செஞ்சிருவோம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்புறம் இவர் செய்கிற தொழில் காரணமாக கொஞ்சம் பிஸி. அப்படித்தானுங்க விதி வந்து ஏமாத்து நம்மளை. கடைசியில் பார்த்தீங்கன்னா சாக்கு கூட மிச்சமாகாது. அப்புறம் சம்சாரம் வந்து பரிச்சு எழுத போகுதாமா, அதனால் அந்த தேதியில் வர முடியாது அப்படின்னு வருது. சரி, அதுக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னாலே இவர் போயிருக்கலாம், அல்லது சம்சாரம் 2 நாள் பரிச்சு எழுதி முடிச்ச முன்னால் 2 நாள் கழித்து போயிருக்கலாம். இவர் என்ன பண்ணார், இவர் ஒரு மனக்கணக்கு எல்லாம் போட்டு, சரி அவங்களால வர முடியாது நம்ம மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு குடும்பத்துட்டு போட்டு இவர் மட்டும் மருவத்தூர் வரப்பட்டு வந்துட்டுருக்காரு. வரும்பொழுதே அம்மா சொல்கிறாங்க, ஏண்டா உன்னை குடும்பத்தோடு தானே வர சொன்னேன், நீ என்ன தனியாக புறப்பட்டு வர்ற அப்படின்னு மூஞ்சியை கடுமையாக வச்சுக்கிட்டு அம்மா சொல்கிறாங்க. இவர் சரி அந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குதே, சரி என்ன பண்ணுறது, நம்மளாவது போயிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அதே மாதிரி பாத பூஜையுமே பண்ணியிருக்காருங்க. பாத பூஜையிலையுமே அம்மா தியானத்தில் எப்படி கடுமையாக மூஞ்சி காமிச்சாங்களோ அதே மாதிரி அங்கேயும் அதே கடுமையாக அப்படியே தான் இருந்தாங்களா. இருந்துட்டு ஒன்றும் சொல்லலை. அடுத்து என்ன பண்ணாங்க, இவர் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்களே, அந்த அம்மா வீட்டுக்கு போகிற அந்த வழியிலிங்க அந்த லட்சுமி விலாஸ் பேங்க்கு, எல்பிபி பேங்குடைய ஏடிஎம்மில் வந்து கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு திரும்பி வர்றாரு மறுபடியும் கோயிலுக்கு. அப்படி திரும்பி வரும்பொழுது அங்கே ஒரு மிதியடி காப்பகம் இருக்குது இல்லைங்களா, சுரங்கப்பாதை ஒட்டியே, அங்கே தான் நாங்களாம் தொண்டு செய்வோம். அங்கே வந்து அந்த இடத்துக்கு வரும் பொழுது அம்மாவுடைய கட்டவுட் இருக்குல்ல, பேனரு கட்டவுட்டெல்லாம் அந்த கோயில் நுழைவாயில் பெருசாக இருக்குதுங்களே, அதிலிருந்து ஒரு ஒளிக்கற்றை துப்பாக்கி குண்டு மாதிரி வேகமாக பாஞ்சு இவருடைய பாதத்தை வந்து அப்படி சுடுதுங்க, சுருகிருன்னு இவர் எட்டி குதிக்கிறார். அந்த மாதிரி ஒரு காட்சி காமிக்குது. திரும்பி பார்த்தா இந்த பக்கம் அந்த மிதியடி காப்பகம் ரைட் சைடு இருக்குது. இவர் சரி தொண்டு செய்கிறது அம்மா சொல்கிறாங்க, மிதியடி காப்பகத்தில் போய் செஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் போய் செய்யலை. ஒரு கோயில் வேலை முடிச்சுட்டு சரி ரயிலுக்கு நேரமாச்சுன்னு கிளம்பி வர்றாரு. ஆனால் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காந்துருந்தா 1/2 மணி நேரமாயும் ரயில் வரல. 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வருது. 1/2 மணி நேரமாக காத்துட்ருக்காரு. இப்படி எல்லாம் அம்மா சொன்னதை எதையுமே முழுமையாக செய்யாமல் அரைகுறையாக செஞ்சு மிதியடி காப்பக தொண்டை செய்யாமல் திரும்பி போனாருங்களா. அதுக்குள்ளே அங்கே என்னாச்சுங்க, இவருக்கு எந்த பாதத்தில் அம்மா அந்த சுரியர்னு அந்த ஒளிக்கற்றை வந்து தாக்குச்சா அதே மாதிரிங்க அவருடைய மூத்த மக சைக்கிள் ஓட்டிட்டு போய் கீழ் விழுந்து பெருவரல் நகம் பேந்து அவனுக்கு பிரச்சனை. அதே மாதிரி சம்சாரம் அவங்க அப்பா ஊரில் போய் பரிச்சு எழுத போச்சுங்களே சிவகங்கைக்கு, அங்கேயே அது எங்கேயோ கீழே விழுந்து கையில் அடிபட்டு அதுக்குமே பிரச்சனை. இப்படி எல்லோருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டம் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் பரம்பொருள் கருணையோடு என்ன சொல்லுது, தாய்ப்பாசமே உருவான நம்ம அம்மா குடும்பத்தோடு வாங்கடா வந்து எனக்கு பாதபூஜை பண்ணுங்கடா அப்படின்னு அம்மா சொல்லுது. ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுது, விதி வழி போகும் தானே மதி இல்லைங்களா. அதை ஜெயிக்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லைங்க. உள்ளுணர்வும் பல்லுணர்வும் உன்னால் இல்லை கோலினாலே இல்லைங்களா, கோல் வழி செல்லுதலே எண்ணம். அந்த மாதிரிங்க இவருடைய எல்லாம் கணக்கு போட்டு தான் மட்டும் போய் பண்ணிட்டு வந்தார்.
அந்த அந்த முழுமையாக காப்பாற்ற முடியாமல் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி நின்று போச்சு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சக்தியில் அம்மா இந்த மாதிரி எந்த உத்தரவு போட்டாலும் சரியே, கனவுல உத்தரவு போட்டாலும் சரி, தியானத்தில் உத்தரவு போட்டாலும் சரி, நேரில் உத்தரவு போட்டாலும் சரி, அதை வந்து உடனடியாக நம்ம அமுல்படுத்தணும். ஆமாங்க, அதை இன்னைக்கு செய்யலாம் நாளை செய்யலாம் தள்ளி போடக்கூடாது. நம்மளாகவே அதில் சலுகை எடுத்துக்கூடாது. அதெல்லாம் தவறுங்க. அந்த மாதிரி அந்த உத்தரவை மீறுவதற்கோ அல்லது உத்தரவில் பாதியை நிறைவேற்றினா போது மீதி அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வைப்பதற்கோ நமக்கு எந்த உரிமையும் இல்லை, யோக்கியதையும் இல்லை. அதை புரிஞ்சுக்கும் சக்திகளே. அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அடுத்த முறை அம்மா நம்மளை அந்த மாதிரி சொல்லி காப்பாற்ற மாட்டாங்க. இவனு சொன்னோடு கேட்காத பசங்க, இவனை சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அம்மா பேசாமல் இருந்துப்பாங்க. விதிபலி போட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால் அந்த மாதிரி எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கவே கூடாது. அம்மா சொல்லிட்டாங்கன்னா உடனே போடணும், செஞ்சிடும், கண்ணை மூடிட்டு செஞ்சிடும். அதுக்கு செய்ய விடாமல் விதி இப்படியெல்லாம் சதி பண்ணுங்க. எப்படி நாங்கள் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வேல்விஷ்ணரி திரும்பி வரும் பொழுது அம்மாவை பார்க்காம நேரடியாக ஈரோடு வந்த பொழுது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் இல்லைங்களா, சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு விதி வேலை செய்யி. இது கேட்குற பக்தர்களாவது நீங்களாவது இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் செய்யாமல் எங்களுடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறோம் சக்திகளே. ஓம் சக்தி.